அப்போது படம் பார்க்க வரவங்க ஏதோ வீட்டில் கஷ்டம் அந்த கஷ்டம் வந்தோமா ஒரு 1.5 மணி நேரம் அப்படியே ஜாலியாக இருந்துட்டு போனோமா அப்படின்னு ஏதோ என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வரவங்கள போயிட்டு நீ இந்த சித்தாந்தத்தை பாரு நான் ஒரு இன்னைக்கு படம் எடுக்கிற பாதி பேர் இப்படி தான் சொல்கிறாங்க. சார் நல்ல மெசேஜ் சொல்லியிருக்கேன் சார். மெசேஜ் சொல்லணும்னா என் வாட்ஸ்அப் நம்பரை வாங்கி அதுலேயே மெசேஜ் அனுப்பிச்சிட்டு போய் நான் பார்த்துட்டு போகிறேன். இந்த மெசேஜை நீ சொல்கிற மெசேஜை பார்க்குறதுக்கு நான் வந்து 200-300 செலவு பண்ணிட்டு வரணுமா? எனக்கு என்ன தலையெழுத்தா? ஏன் இப்படி போட்டு என்ன பொறான்றீங்கன்னு நான் கேட்குறேன். படத்துல ஒரு மெசேஜ் இருந்தது அப்படின்னு சொன்னா ஓகே. ஆனா மெசேஜ் சொல்றதுக்காக படம் அப்படின்னா அந்த காலத்துல இந்த சிவப்பு முக்கோணம் பார்த்துக்கிறீங்க இல்லையா, குடும்ப கட்டுப்பாடு, இதுக்குன்னு டிராமா போடுவாங்க ஊரா. நாங்க மெசேஜ் சொல்லிக்கிறோம் சார், அந்த மாதிரியா இது? படத்தை படமா எடுங்க. எங்களை சொல்றீங்களா படத்தை படமா பாருங்க அப்படின்றீங்க. அதே மாதிரி ரிவ்யூ பண்றவங்கள பார்த்து நாங்க உங்க சித்தாந்தத்தெல்லாம் இதுல கொண்டு வராதீங்க, அந்த சினிமாட்டிக் எஃபெக்ட் அதை பாருங்க அப்படின்னு. அப்ப நீங்க மட்டும் சித்தாந்தத்தை சினிமாவில் கொண்டாந்து சொல்லுகிறீங்க? நீங்கள் எல்லாத்தையும் பண்ணுவீங்க, நாங்கள் எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது. காசு கொடுத்து படம் பார்க்குற நாங்கள்லாம் முட்டாளுங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கின்னு வரணும். அப்படியே மண்டையை காலியாக வச்சிக்கின்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படியே அந்த குப்பையெல்லாம் உள்ளே போட்டிங்கன்னு என்ன நியாயம் சிவாது?